வணக்கம். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளியங்கிரி மலை ஏறுறதுக்காக வந்திருக்கோம். இந்த மலை எங்கே இருக்குன்னா, கோயம்புத்தூர்லேருந்து மேற்கே சுமார் ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சிறுவாணி மலையை ஒட்டி கொஞ்சம் மேற்கு கிழக்காக அமைஞ்சிருக்கு பார்த்துக்கோங்க. மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதியாக உள்ளது. இது பக்கத்தில் தான் மருதமலையும் இருக்குது. இந்த மலையோட உயரம்னு பார்த்தீங்கன்னா சுமார் 6000 அடி உயரம் இருக்குது. இயற்கையாக அமைந்த ஒரு கோயில்னு இதை சொல்கிறாங்க. இந்த கோயிலோட மூலவராக நம்ம பார்க்க போகிற சிவன் இருக்கார். இந்த மலை ஏறுறதுக்கு ஒரு கம்பு கண்டிப்பாக அவசியங்கிறதால மலை அடிவாரத்தில் 30 ரூபாய்க்கு ஒரு கம்பு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை வாங்கிக்காங்க. அது போக மலையோட அடிவாரத்தில் பெரும்பாலான இடத்துல அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை மலை ஏற கஷ்டம் தான், நீங்கள் சாப்பாடு கொண்டு போய் ஆகணும், தண்ணியும் கொண்டு போய் ஆகணும். அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டோட 3வது பயணமாக இன்றைக்கி வெள்ளியங்கிரி மலை ஏறலான்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். காலையில் மணிக்கு 8:15 ஆகுது. ஏற ஆரம்பிக்க போகிறோம். எவ்வளோ நேரத்தில் ஏறணும் வைக்கிறோங்கிறத பார்த்துட்டு திருப்பி அப்பப்போ ஒரு அப்டேட் கொடுக்கலான்னு இருக்கேன். நன்றி, வணக்கம். 7 மலை கொண்ட இந்த தென்கைலாய மலையோட முதலாவது மலை முடிகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளப்பிள்ளையார் கோயில் தான். இது வந்தாலே மலை ஏறிட்டோம் அப்படின்ட்டு அர்த்தம். மணி 8:55 ஆகுது. 40 நிமிஷம் இருக்குது மலை ஏறுறதுக்கு. வெயிட் வேறு ஓவராக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி, ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த வழுக்கு பாறையோட 2வது மலை முடியுது பார்த்துக்காங்க. பாம்பாட்டி சுனை அப்படிங்கிற வர்ற இடத்துல 3வது மலை முடிஞ்சிடும். வழுக்கு பாறை முடியுது இல்லையா? தண்ணிக்குள்ளே இருக்கும். இப்போ 2வது மலை முடிவில் நிற்கிறோம். வழுக்குப்பாறை தாண்டினோடனே 2வது மலை முடிஞ்சுது. 2வது மலை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலது பக்கம் அருமையான குடிநீர் தப்பு இன்னும் 1 வாரம் கழிச்சு இருக்குமா என்னன்னு தெரியல. கடையை வச்சு ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா தண்ணி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கி தெரியல, நல்லா தண்ணி இருக்குது. மணி 10:50 ஆகும். ஒரு 3-3.5 மணி நேரத்தில் கவனத்தை வச்சுக்கலாம். இன்னும் 5வது மலை இருக்குது. அடுத்து கீழே இருக்குது 6வது மலை இருக்குது. அடுத்து 7வது மலை போயிடலாம். 2 மணிக்கு போயிடலாம் போட்டு. இந்த சமதளமாக போகிறது தான் 4வது மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக அந்த பீமன் கலியூருங்கிற ஒரு பெரிய பாறை இருக்கிற இடம் 5வது மலை. அதுக்கப்புறம் அந்த 6வது மலைங்கிறது கீழே பார்த்து இறங்குது. இந்த
அர்ஜுனன் தவம் செய்த இடம்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ மணி 11:30 ஆகுது. 6 மலை 6வது மலை இறங்கி 7வது மலை ஏறுறதுக்கு ஒரு மணி நேரத்தில் போயிடுவோம்னு நினைக்கிறேன். 6வது மலைக்கு 7வது மலைக்கு நடுவில் இருக்கிற அந்த தண்ணி ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க. சிவன் சுத்தமாக தெரியவே இல்லை. சாகரம் தான் எல்லாம் சுத்தமாக வைக்கணும்னு கொஞ்சம் நினைக்கிறேன். மற்றபடி இங்கே இந்த பக்கம் வர்ற இந்த 2 கல்லுக்கு பக்கத்தில் இருக்க சொன்னேன் தண்ணி நல்லா இருக்கு. வாங்க மேலே போவோம். நாம இப்போ நிற்கிற மலை வச்சு தான் சுவாமி முடி மலைன்னு அழைக்கிறாங்க. இதுதான் 7வது மலை. இங்கே ஒரு 3 பெரிய பாறைகளுக்கிட்டே தான் இந்த சுயம்புலிங்கம் இருக்கு. ஒரு வழியா மலை உச்சிக்கு வந்துட்டோம். 8:15 ஏறது 12:45 4 மணி நேரத்தில் மலை கூட்டம் ஒன்றும் இல்லை. நாங்கள் சும்மா நேரத்துக்கமாக இருக்கு. நல்லா ஃப்ரீயாக இருக்குது. குளிர் தான் ஓவராக இருக்குது. நாங்கள் இருக்கிற இப்போ மணி வந்து கிட்டத்தட்ட 1 மணி ஆகுது. ஆனாலும் கடுமையான குளிர். ஒரு 18 டிகிரி இருக்கிற அளவுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் உடம்புக்காகவும் தவிர்த்துங்க. ஒரு வாரம் கழிச்சு வாங்க, கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம், கொஞ்சம் வெக்கையாக இருக்கலாம். ஆனால் இப்போ எங்களுக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கே இருக்க முடியல. கடுமையான கூட்டம். மற்றபடி தரிசனம் எல்லாம் சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள்.